Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். கட்டாயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம மொபைலோட ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு செக்யூராகவும் இருக்கும், புதுசாக சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது இந்த செட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கான்டாக்ட்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் சேவ் ஆகிருக்கும். ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அவசரத்தில் அந்த நம்பரை சேவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கூகுள் அக்கௌண்ட் சூஸ் பண்ணாமல் டேரெக்டாக டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணி நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறதுலேயே வந்து கொடுத்துருவீங்க. இதனால நிறைய நம்பர் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். கூகுள் கான்டாக்ட் சிங்க்ரோனைஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல ஆல்சோ சிங்க்ரோனைஸ் டிவைஸ் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் மேனேஜ் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கான்டாக்ட்ஸ் டிவைஸில் சேவ் பண்ணாலும் சரி டேரெக்டாக உங்களோட ஜிமெயிலில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ நீங்கள் பயப்படணும்னு தேவையில்லை, கான்டாக்ட் மிஸ் ஆயிரும்ட்டு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஆப்ஸ் வந்துடும். அந்த அளவுக்கு நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாமே விட்டுருவோம். அந்த மாதிரியான டைமில் ஒரு நாள் திடீர்னு நமக்கு ஞான உதயம் வந்துட்டு எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் போது ஒவ்வொரு ஆப்பாக உட்காந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பிராண்டில் சில ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்து மல்டி செலெக்ஷன் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். சிலர் மொபைலில் அது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பிளே ஸ்டோரில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆட்ஸ் வரும். இந்த மாதிரி எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்லேயே வந்துட்டு ஆப்ஷன் இருக்கு. உங்களோட பிளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னாலே உங்களோட ப்ரொஃபைல் வந்து மேலேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே டோட்டலாக எல்லா ஆப்போட லிஸ்ட்டுமே வந்துடும். இதில் எந்த ஆப்பெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டே வாங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணணும்னே தேவையில்லை. அதுதான் இங்கே ஹைலைட்டாக சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து ரொம்ப சிம்பிளானதாக இருந்தாலும் செம யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு தான் சொல்லணும். கூகுள் மேப் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வேற ஒரு ஊரில் இருக்கீங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவீங்க, சர்ச்சில் போனீங்க அப்படின்னா ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான டைரக்ஷனோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரத்தில் வீட்டுக்கு போவீங்க அப்படின்றதெல்லாம் காட்டும். அதுக்கு பதிலாக ரொம்ப குயிக்காக ஒரு செகண்டில் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் ஹோமுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது சைடில் எப்பயுமே டிஃபால்ட்டாக காமிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் லொக்கேஷன் மாற மாற இந்த டைமுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு தாட்டியும் வந்து டைரக்ஷன் போட்டு பார்த்து தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் சூப்பராக படிப்பாங்க, தமிழ் சுத்தமாக படிக்க முடியாது. தமிழ் சூப்பராக படிப்பாங்க, இங்கிலீஷ் சுத்தமாக படிக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத ஹிந்தி மொழியில் வந்து இருக்கும். அதை நம்மளால சுத்தமாக என்ன இருக்குன்னு கூட அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. அந்த மாதிரியான டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா அதை ஒரு போட்டோ மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா போதும். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு என்னன்றதை கன்வெர்ட் மட்டும் பண்ணாம அதை நம்ம வந்து ரீட் பண்ணவும் வைக்க முடியும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜஸ்ட் கூகுள் அசிஸ்டன்ட்டை ஹோம் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. ஓப்பன் கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூகுள் லென்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜ்ல இருந்து எதுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது ஹிந்தியில இருந்து தமிழுக்கோ இல்லை இங்கிலீஷ்க்கோ மாறணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட் மேலே மட்டும் வச்சிங்க அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக லைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலுமே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபோட்டோ எடுத்துரும். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட் பண்ண வைக்க முடியும். கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா லிசன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு ரீட் பண்ணியும் காட்டும். வாழ்க்கை குறுகியது, எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக இருங்கள். இல்லை டாக்குமெண்ட் ரொம்ப லாங்காக இருக்குது, எனக்கு ஒரு பேரா ஒரு குறிப்பிட்ட லைன் மட்டும் ரீட் பண்ணோம் அப்படின்னாலுமே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி எந்த அளவுக்கு ரீட் பண்ணணும்னு சூஸ் பண்ணிட்டு இப்போ லிசன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலுமே அந்த ஏரியாவை மட்டும் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டும். ஸோ லாங்குவேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ட்ரிக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஷேர் வந்ததுலேருந்து யாருமே வந்து மூவிஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஷேர் இட் மாதிரியான எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை. அண்ட் அதே மாதிரி உங்கள் மொபைலில் இருக்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்டு மொபைலுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் விளம்பரத்தை போட்டுருவாங்க. அதை தவிர்க்க பாத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்லயே அவைலபிள் இருக்கு. மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா சென்ட் ரிசீவ் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க ஆப்பை சென்ட் பண்ணோம் அப்படின்னா சென்ட் அப்படின்னு கொடுங்க. ரிசீவ் பண்ற அவர் வந்துட்டு ரிசீவ் அப்படின்னு கொடுத்துடணும். ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்பையும் சூஸ் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஆப்புமே உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் ஆயிரும். அங்கே இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனுமே இருக்கும். ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஆப்புமே அட் அ டைம்ல உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஈஸியா வந்து எந்த ஒரு ஆப்புமே இல்லாம யூஸ் பண்றதுக்கு ரியலாவே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் தான். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் வேற ஆப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது லொக்கேஷன் கேட்டாங்க அப்படின்னா லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. 15 மினிட்ஸ் இல்லை 1 hour 8 hours இந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ண முடியும். உங்களோட லைவ் லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது ஈஸியாக வாட்ஸ்அப் மூலியமாக பார்த்துக்க முடியும். இதோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் குழந்தைங்கலாம் வெளியில் போகிறாங்க அப்படின்னும் போது சேஃபாக இருக்கும். டூருக்குலாம் போனால் எங்கே போகிறாங்க என்னன்றதை லைவாக நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். அண்ட் 8 hours மேலே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதை கட் பண்ணிடுவாங்க. அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்மளால் லைவாக வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அகைன் வந்து அவங்க நமக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். இதை விட அட்வான்ஸான ஒரு சூப்பரான ஆப்ஷன் கூகுள் மேப்லேயே அவைலபிள் இருக்கு. மேலே உங்களோட ப்ரொஃபைலை மட்டும் கிளிக் பண்ணிட்டு லொகேஷன் ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு நியூ ஷேர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே டிஃபால்ட்டா 1 hour இருக்கும். இதை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 day வரைக்குமே வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி வந்து பண்ண முடியும். இல்லை எனக்கு 3-4 நாள் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஆப்ஷன் இருக்கும். நம்ம எப்போ வந்து நம்ம விருப்பப்பட்டு ஷேர் பண்ண வேணாம்னு ஆஃப் பண்ணுறோமோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லொகேஷன் ஷேர் ஆகிட்டே இருக்கிற மாதிரி வந்து பண்ண முடியும். இதை கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து டைரெக்டாக ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணது வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்றத வந்து லைவாக அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இல்லை அவங்கள ஷேர் பண்ண சொன்னாலும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றதை லைவாக பார்க்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு எகைன் ரீச் ஆகிட்டீங்க, இதுக்கப்புறம் ஷேர் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மேப்பில் போய் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிட்டு லொகேஷன் ஷேரிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வயா லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களோட லொகேஷன் வந்து ஷேர் ஆகாது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வெளியில எங்கனாவது போறோம், அட்ரஸ் தெரியல அப்படின்னா கூகுள் மேப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்த டார்கெட்டடா ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 2 ஃபிங்கரை வச்சுட்டு இப்படி ஜூம் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் ஆயிரும். அதே சமயம் 2 கையை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் சிங்கிள் ஹேண்ட்லேயே உங்களால வந்து ஜூம் பண்ண முடியும். சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணிட்டு ஃபிங்கரை மட்டும் வச்சு எந்த இடத்த ஜூம் பண்ணுமோ அந்த இடத்த டபுள் டேப் பண்ணிட்டு ஃபிங்கரை ரேஸ் பண்ணீங்க இல்ல டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா சப்போஸ் சாப்பிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல கூகுள் மேப் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரியான டைம்ல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம நிறைய டைம் வந்துட்டு நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணும்போது தனியாக வந்து சைன் அப் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ்லாம் கொடுக்கணும்னே தேவை இருக்காது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், கூகுள் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் கூகுளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிட்டு அந்த ஆப்பையோ இல்லை அந்த வெப்சைட்டையோ டேரெக்டாக போய் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே எது நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதே நம்ம மறந்தே போயிடுவோம். எக்கச்சக்கமாக பண்ணி வச்சிருப்போம். இதை வந்துட்டு பார்த்துட்டு இது வேணாம் அப்படின்னு நீங்கள் டெலிட் பண்ணோம் அப்படின்னா கூகுள்லேயே அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா கீழே கூகுள் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா பாட்டம்ல செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்டே பாத்தீங்க அப்படின்னா கனெக்டட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே என்னெல்லாம் ஆப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கூகுளோட கனெக்ட் ஆகி அப்படின்றது லிஸ்ட் வந்திருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே டிஸ்கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த ஆப்போட பாத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிரும். உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் கொஞ்சம் செக்யூரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ட்ரிக், முக்கியமான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க. நானுமே நம்ம சேனலுக்காக வச்சிருந்தேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஹேக் ஆனனால இன்ஸ்டா அக்கௌண்ட் டோட்டலாக டெலிட்டே ஆயிருச்சு. அந்த பேஜுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிக் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ஏறுவாங்க. இந்த ட்ரிக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹேக் ஆயிருச்சு. லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு 10 எடுத்து வச்சிருக்கேன், அதையும் அடுத்த ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.